நம்ம ஸ்கில் பயணத்துல இன்னைக்கு டே 30. சர்வீஸ் விட்டு இந்த சைக்கிள் வந்துருச்சு. இனிமேல் சைக்கிள் ரைடும் அடிக்கடி போறேன். இன்னைக்கு நமக்கு ஜிம் இல்ல, அதனால ஜிம் நண்பரும் நானும் சேர்ந்துட்டு பார்க்ல வந்திருக்கோம். அவர் ரிங்ஸ் இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணதே இல்ல, நீதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால மேல ஏறணும்னு பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பிளான் பண்ணி தானே மாட்டி விட்டேன். அப்புறம் டிப்ஸும் எல்சிட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம கூட வந்த நண்பர் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. இந்த பையன் கியூட்டா இருக்கான்னு சொல்லி அவனை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பையன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டான். இப்ப நீ இவரோட போனை புடுங்குறியா இல்ல நான் புடுங்கிட்டான். அப்புறம் அயன் கிராஸோட பேசிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னோட பிராக்டிஸுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் இந்த 1 ஹேண்ட் ஸ்டாண்ட் பேசிக்ஸ் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப டஃபா இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. விரைவில் சந்திக்கிறேன் உங்களை 1 ஹேண்டோட. அங்கிருந்து கிளம்பி அப்படியே ஒரு பக்கத்துல ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தோம். அந்த கடைக்காரனே முறைகிற அளவுக்கு அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்புறம் வீட்டுல வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்டிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். இந்த ஆக்டிங் கிளாஸ் இப்பதான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1 இயர் ஆயிடுச்சு. இன்னும் 2 மந்த்ல கிளாஸே முடிஞ்சிடும். டைம் போறதே தெரியல. நான் அமேசான்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். எங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் தெரியாம. அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு இருப்பேன், என் ஃப்ரெண்டே வந்து திரும்பி எனக்கு டெலிவரி பண்ணிட்டான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.